இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் சயின்ஸ் ஃபோர்ஸஸ் அண்ட் மோஷன் சாப்டர் 2 லாஸ்ட் பார்ட்டு பார்க்க போகிறோம். யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். சப்போஸ் அ ட்ரெயின் லீவ்ஸ் Tiruchirappalli and arrives at Madurai, is the train travelled in an uniform speed? First, the train was stationary. When the train left the station, the motion was slow, and only after it left some distance that it gathered speed. After that, it slowed down while crossing bridges and stopped at intermediate stations for passengers. Finally, as the train approached Madurai, again it slowed and finally came to a halt. The resistance speed was not same all through the journey time. That is, the speed was non-uniform. This motion is said to be non-uniform motion. இந்த பேராகிராஃபில் உங்களுக்கு நான் யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன அப்படின்னு தெளிவுபடுத்துறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறாங்க. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, திருச்சியிலேருந்து மதுரைக்கு ஒரு ட்ரெயின் போகுது. அப்போ திருச்சியில் அது என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணுறப்ப முதல்ல ஸ்டேஷனரியாக இருந்திருக்கும், அப்புறம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும், அப்புறம் அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். ஃபாஸ்ட்டாக போய் மதுரை வர்ற இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகும், ஸ்லோவாகி அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து நின்றுடும், ஹால்ட் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் கிடையாது. முதல்ல ஸ்லோ, ஃபாஸ்ட், மறுபடியும் ஸ்லோ, அப்புறம் ஹால்ட். அப்போ அந்த டைம் அண்ட் ட்ராவல் வந்து ஈக்குவலாக இல்லை. ஸோ இது மாதிரி டைம் அண்ட் ட்ராவல்ஸ் ஈக்குவலாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதை வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பீடு வந்து அந்த இடத்துல முன்ன பின்ன ஒவ்வொரு டைம் மாறி மாறி வருது இல்லையா. ஸோ திஸ் இஸ் நான் யூனிஃபார்ம் மோஷன். In a nutshell, we can classify the motion in terms a path, if it is periodic or not, if the speed is non-uniform or not. However, in real life, the motions are combinations of many types. ஸோ ஆக்சுவலாக பார்த்தா இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மோஷன்ஸ் வந்து அதோட பாதையை வச்சு இல்லை அதோட பீரியாடிக்கை வச்சு, அது பீரியாடிக்காக இருக்கா இல்லையா, அது யூனிஃபார்மாக இருக்கா இல்லையா, இதெல்லாம் வச்சு மோஷன்ஸை வந்து நிறைய டைப்ஸாக வந்து பிரிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க. மோஷன் வந்து பேஸ்ட் ஆன் பாத்தை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா லீனியர் மோஷன், கர்வ் லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ரொட்டேட்டரி மோஷன், ஆசிலேட்டரி மோஷன்னு சொல்லலாம். பேஸ்ட் ஆன் டூரேஷன், அதோட டைம் அண்ட் ட்ராவல்ஸை வச்சு பீரியாடிக்கா, நான் பீரியாடிக்கா, பீரியாடிக் மோஷன், நான் பீரியாடிக் மோஷன்னு சொல்லலாம். பேஸ்ட் ஆன் ஸ்பீடை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே ஒரு மிஷின் கொடுத்து, மை மிஷின் ஹேஸ் மெனி ஆஃப் த மோஷன்ஸ் இன் த அபோவ் சார்ட், கேன் யூ லிஸ்ட் தெம். இந்த மிஷின் வந்து ஸ்டிச் பண்ணும் இல்லையா, இந்த மிஷின் வந்து அதோட மோஷன்ஸ் வந்து நிறைய மோஷன்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்து லிஸ்ட் பண்ணி பாருங்கள். However, in between the journey, there may have a stretch wherein the train might have been going at a constant speed. During that interval, the train was moving at uniform speed, that is uniform motion. நம்ம இப்போ பார்த்தோம்லையே ஒரு எக்ஸாம்பிள், ட்ரெயின் ஸ்டார்டிங்கில் மெதுவாக கிளம்பிச்சா, அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் ஸ்பீடாக போயிட்டு இருந்தது, அப்புறம் ஹால்ட் ஆச்சுன்னு சொன்னோம். அந்த கொஞ்சம் நேரம் ஸ்பீடாக போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த டைம் இன்டர்வலில் மட்டும் பார்த்திங்கன்னா அதோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக போயிருக்கும். அப்படி ஒரே ஈவனாக மாறாமல் அந்த ஸ்பீடு போயிருந்துச்சு அப்படின்னா அதுதான் பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. If an object covers uniform distances in uniform intervals, then the motion of the object is called uniform motion. Otherwise, the motion is called non-uniform motion. ஒரு ஆப்ஜெக்ட் யூனிஃபார்ம் டிஸ்டன்ஸை யூனிஃபார்ம் இன்டர்வல்ஸில் கவர் பண்ணிச்சு அப்படின்னா அந்த மோஷன் தான் பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் அது கவர் பண்ண முடியல அப்படின்னா அது நான் யூனிஃபார்ம் மோஷன். Many motions we see in our day-to-day life are non-uniform. We will learn more about uniform and non-uniform motion in later classes. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் ரெகுலர் லைஃப்பில் பார்த்துட்டு தான் இருப்பீங்க யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கு. அந்த யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் மோஷன் பற்றி பெரிய கிளாஸஸில் நீங்கள் நிறையாவே படிப்பீங்க. ஓகே, மல்டிபிள் மோஷன்னா என்னன்னு பார்ப்போம். Look at the bicycle. What type of motion does the wheel perform? What type of motion does the cycle in total perform? இப்போ இந்த சைக்கிள் வந்து போயிட்டே இருக்குது, இந்த சைக்கிளோட மோஷன் என்னன்னு கேட்குறாங்க. அந்த வீலோட மோஷன் என்ன, வீல் வந்து அப்படியே ஒரு ரொட்டேஷனாக சுற்றிட்டுருக்கும். ஸோ திஸ் இஸ் ரொட்டேஷ்னல் மோஷன்.
சைக்கிள் எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது லீனியர் பாத்தில் போகுது. ஸோ அது வந்து லீனியர் மோஷன். ஸோ இப்படி நிறைய மோஷன்ஸ் அங்கே இருக்கிறதுனால இந்த மாதிரி மோஷன் தான் பார்த்திங்கன்னா மல்டிபிள் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிபிள் மோஷன் இன் எ சூயிங் மிஷின். இங்கே ஒரு மிஷின் கொடுத்துட்டு தப்பாங்களே அந்த மிஷின் தான். இந்த மிஷினை கொடுத்துட்டு சில கொஷின்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். மோஷன் ஆஃப் த நீடில், மோஷன் ஆஃப் த வீல், மோஷன் ஆஃப் த ஃபுட் ரெஸ்ட். மோஷன் ஆஃப் த நீடில் எப்படி அது தைக்கிறது பார்த்துருப்பீங்களா, ஒரே ஸ்ட்ரைட் லைனாக தைச்சிக்கிட்டே போகும். ஸோ இது பார்த்திங்கன்னா லீனியர் மோஷன். மோஷன் ஆஃப் த வீல் பார்த்திங்கன்னா அப்படியே வட்டமாக சுற்றிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதாவது தன்னை சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா ரொட்டேஷனல் மோஷன். மோஷன் ஆஃப் த ஃபுட் ரெஸ்ட், கால் மீதி இருக்கு இல்லையா, காலை வச்சா ப்ரெஸ் பண்ணுறாங்கல்ல, அது பார்த்திங்கன்னா டு அண்ட் ஃப்ரோ மோஷனாக இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா ஆசிலேட்டரி மோஷன். சயின்ஸ் டுடே ரோபாட். இங்கே ஒரு ரோபாட் படம் போட்டிருக்காங்க. பைபீடல் ஹியூமனாய்டு ரோபாட், அதாவது 2 கால் இருக்கக்கூடிய ரோபாட் இது. ரோபாட்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ். சம் ரோபாட்ஸ் கேன் பெர்ஃபார்ம் மெக்கானிக்கல் அண்ட் repetitive jobs faster, more accurately than the people. Robots can also handle dangerous materials and explore distant planets. The term comes from a chess word robota, meaning forced labor. Robotics is a science and study of the robots. ரோபோட்ஸ் பார்த்திங்க மனுஷனால் செய்ய முடியாத சில டேஞ்சரஸான மெட்டீரியல்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, டேஞ்சரஸான ஒர்க்லாம் பண்ணுறதுக்காக ரோபாட் வந்து யூஸ் ஆகுது. நிறைய வேலை செய்யுது இது பார்த்திங்கன்னா செஸ் வேர்ட்லேருந்து வந்திருக்குது. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னு அர்த்தம். ரொபாட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை பற்றி படிக்கக்கூடிய, ரோபாட்ஸை பற்றி படிக்கக்கூடிய சயின்ஸுக்கு பேர் தான் ரொபாட்டிக்ஸ். வாட் கேன் ரோபாட்ஸ் டூ, என்ன செய்யன்னு பார்ப்போமா. Robots can sense and respond to their surroundings. They can handle delicate objects or apply great force, for example, to perform eye operations guided by a human surgeon or to assemble a car. With artificial intelligence, robots will also be able to make decisions for themselves. ரோபோட்ஸ் பார்த்திங்கன்னா அதோட சரௌண்டிங்ஸில் என்ன நடக்குது அப்படின்றது தகுந்த மாதிரி அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணோம். ரொம்ப டெலிகேட்டான ஆப்ஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, நிறைய ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ் தேவைப்படுற இடத்துல, அது மாதிரி இடத்துலையும் இந்த ரோபாட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஐ ஆப்ரேஷனில் பார்த்திங்கன்னா ரொம்ப டெலிகேட்டான ஆப்ரேஷன், அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹியூமன் சர்ஜனோட ஹெல்ப்போட ரோபாட்ஸே வந்து செஞ்சிருது. அதே மாதிரி கார் அசம்பிள் பண்ணுற வேலை இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரோபாட்ஸ் செய்யுது. வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு ரோபாட்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படின்றத அதுவே முடிவு பண்ணி எடுத்துருது. ஹவு டு ரோபாட்ஸ் சென்ஸ், அது எப்படி அது சென்ஸ் என்ன பண்ணுது, எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்களே, இந்த படம் பார்த்திங்கன்னா குவாட்ரூபீடல் மிலிட்ரி ரோபாட், இந்த மிலிட்ரிஸில் யூஸ் பண்ணக்கூடியது இது பார்த்தீங்கன்னா 4 கால் இருக்கனால இது வந்து குவாட்ரூபீடல் மிலிட்ரி ரோபாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது எப்படி சென்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். எலக்ட்ரானிக் சென்சார்ஸ் ஆர் ரோபாட்ஸ் ஐஸ் அண்ட் ஏர்ஸ். ரோபாட்டோட ஐஸுக்கும் ஏர்ஸுக்கும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் சென்சார்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ட்வின் வீடியோ கேமராஸ் கிவ் த ரோபாட் எ 3D வியூ ஆஃப் த வேர்ல்டு. அதோட கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் வீடியோ கேமராஸ் இருக்குது. அந்த கேமராவால் அந்த ரோபாட் வந்து 3D வியூவாக பார்க்குது, வேர்ல்டை வந்து 3D வியூவில் பார்க்குது. மைக்ரோஃபோன்ஸ் டிடெக்டர்ஸ் சவுண்டு, அதுகிட்ட இருக்கக்கூடிய மைக்ரோஃபோன்ஸ் வந்து என்ன சவுண்டு கேட்குது அப்படின்றத கண்டுபிடிக்குது. தென் ப்ரெஷர் சென்சார்ஸ் கிவ் த ரோபாட் எ சென்ஸ் ஆஃப் டச் டு ஜட்ஜ் ஹவு ஹாட் டு grip an egg. எல்லா பொருளுமே எப்படி பிடிக்கணும் அப்படின்றத ஜட்ஜ் பண்ணுறது. ரொம்ப ஹார்டான பொருள் எப்படி பிடிக்கணும், ரொம்ப சாஃப்டான பொருள் அந்த எப்படி பிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் ஜட்ஜ் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு ப்ரெஷர் சென்சார் செட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு அது ஜட்ஜ் பண்ணிடுது. ஹெவி லக்கேஜ் பில்ட் இன் கம்ப்யூட்டர்ஸ் சென்ட் அண்ட் ரிசீவ் இன்ஃபர்மேஷன் வித் ரேடியோ வேவ்ஸ். அதே மாதிரி ஹெவி லக்கேஜ் பில்ட் இன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு, ரிசீவ் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுது. Then artificial intelligence attempts to create computer programs that think like human brains. இன்னும் artificial intelligence இது வரைக்கும் கண்டுபிடிக்கல, இதுக்கப்புறம் தான் அது பண்ண போகிறாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா ஹியூமன் பிரெயின்ஸ் மாதிரி கம்ப்யூட்டர் வந்து இந்த ரோபாட் வந்து செயல்படுறதுக்காக. கரண்ட் ரிசர்ச் ஹேஸ் நாட் அச்சீவ் திஸ், இப்போ அதை செஞ்சுக்கிட்டு இல்லை. பட் சம் கம்ப்யூட்டர்ஸ் கேன் பி ப்ரோக்ராம் டு ரெகனைஸ் ஃபேஸஸ் இன் த க்ரௌட். சில கம்ப்யூட்டர்ஸ் வந்து க்ரௌடில் இருக்கக்கூடிய ஃபேஸஸை வந்து கண்டுபிடிக்கிறது கூட பயன்படுது. கேன் ரோபாட்ஸ் திங்க், ரோபாட்ஸால் திங்க் பண்ண முடியுமா?
robots can think பண்ண முடியும். They can play complex games such as chess better than human beings. But will a robot ever know that it is thinking? Humans are conscious. We know we are thinking, but we don't know how consciousness works. We do not know if robots can ever be conscious. Robots வந்து எப்போது கான்ஷியஸாக இருக்குன்னு சொல்ல முடியாது. மனுஷங்கள மாதிரி இதுவும் திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. செஸ்ஸு எப்படி நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்லாம் செஸ் எல்லாம் விளையாடுறாங்களோ அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா செஸ் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான கேம்ஸ்லாம் விளையாடக்கூடியது தான். பட் வில் ரோபோட் எவர் நோ தட் இட் இஸ் திங்கிங்? ஹியூமன்ஸ் ஆர் கான்ஷியஸ். நம்ம கான்ஷியஸில் இருக்கிறதுனால நம்ம திங்க் பண்ணுறோன்றது தெரியுது. ரோபோட்ஸ்க்கு வந்து கான்ஷியஸ்னஸ் இல்லைன்றனால திங்க் பண்ணுறதுன்றது தெரியல. Nanorobots or nanobots or robots scaled down to microscopic size in order to put them into very small spaces to perform a function. இந்த nanorobotics வந்து ரொம்ப ஸ்மால் ஸ்பேசஸாக எடுத்துக்கும். அந்த ஸ்மால் ஸ்பேசஸ்லேயே அதோட ஒர்க்கை வந்து செஞ்சிடும். Future nanobots could be placed in the bloodstream to perform surgical procedures that are too delicate or too difficult for standard surgery. Imagine if a nanobot could target cancer cells and destroy them without touching healthy cells nearby. இன் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடியதான் இதெல்லாம். இந்த நானோபாட்ஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜிக்கல் செய்கிறப்ப ரொம்ப டெலிகேட்டாக இருக்கக்கூடிய சர்ஜரிலாம் கூட இந்த நானோபாட்ஸை வச்சு செய்யலாம். இன் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா கேன்சர் செல்ஸ் இருக்கு இல்லையா, கேன்சர் செல்ஸ் ஹெல்த்தி செல்ஸ் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். அதில் ஹெல்த்தி செல்ஸை டச் பண்ணாமல் கேன்சர் செல்ஸை வந்து நானோபாட் வந்து டார்கெட் பண்ணி அழிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல். இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு லெசனில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ.